உங்க டிவி ஆன் ஆகுது, சவுண்டு கேக்குது, ஆனா ஸ்கிரீன்ல ஒண்ணுமே இல்லையா? ஐயையோ! இதுக்கு மெயின் காரணம் யாரு தெரியுமா? அந்த கண்ட்ரோல் ஐசி தான். அது என்ன பண்ணுன்னு கேக்குறீங்களா? அடேங்கப்பா, அது ஒரு மினி கம்ப்யூட்டர். ஹை ஸ்பீட் எல்விடிஎஸ் வீடியோ சிக்னலை வாங்கி சீரியல் டேட்டாவை பேரலல் டேட்டாவா மாத்தும். சும்மா இல்ல, ஒவ்வொரு பிக்சலும் எப்போ ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணும்னு டைம் செட் பண்றதே அதுதான். HSYNC, VSYNC பிக்சல் கிளாக்னு சிக்னல் அனுப்பி மொத்த ஸ்கிரீனையும் ரெஃப்ரெஷ் பண்ணும். இதுக்கு VGH, VGL, AVDDன்னு சில முக்கியமான வோல்டேஜ் தேவை. இதுல ஒன்று போனா கூட டிஸ்பிளே காலி. இந்த ஐசி போயிருச்சுன்னா ஸ்கிரீன்ல கோடு வரும், பாதி ஸ்கிரீன் தெரியாது, இல்லைன்னா மொத்தமா பிளாங்க் ஆயிரும். ஆனா நில்லுங்க, பேனல் ஃபால்ட் கூட இதே மாதிரி தான் இருக்கும். அதனால எடுத்த உடனே போர்டை மாத்தாதீங்க. முதல்ல ஃபியூஸை செக் பண்ணுங்க, வோல்டேஜை அளந்து பாருங்க. ப்ராப்பர் டயக்னோசிஸ் தான் முக்கியம்.